இன்று மாலை 7:10 மணியளவில் ஆளுநர் அர்லேகர் விமானம் மூலம் திருவனந்தபுரம் செல்லத் திட்டமிட்டிருந்தார். ஆனால் தமிழகத்தில் நிலவும் அரசியல் மாற்றங்கள் மற்றும் ஆட்சி அமைப்பதில் நிலவும் இழுபறி காரணமாக இந்த பயணம் கடைசி நிமிடத்தில் ரத்து செய்யப்பட்டுள்ளது. சமீபத்தில் முடிந்த சட்டப்பேரவை தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் ஆட்சி அமைக்க தேவையான ஆதரவு கடிதங்களுடன் ஆளுநரை சந்திக்க திட்டமிட்டுள்ளார். தமிழக வெற்றிக் கழகம் 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ள நிலையில் தற்போது விசிகே மற்றும் IUML ஆகிய கட்சிகள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்துள்ளன. 234 இடங்களை கொண்ட தமிழக சட்டப்பேரவையில் ஆட்சி அமைக்க 118 MLA-க்களின் ஆதரவு தேவை. இடதுசாரி கட்சிகள் ஏற்கனவே ஆதரவு அளித்துள்ள நிலையில் விசிகவின் ஆதரவு கடிதம் கிடைத்தவுடன் விஜயின் பலம் 118 தாண்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஆளுநர் தனது பயணத்தை ரத்து செய்துள்ளதால் இன்று இரவு அல்லது நாளை காலை விஜய் அவரை சந்தித்து ஆட்சி அமைக்க உரிமை கோருவார் என்று செய்திகள் தெரிவிக்கின்றன. திமுக கூட்டணியில் இருந்த விசிக மற்றும் காங்கிரஸ் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிக்கும் முடிவை எடுத்துள்ளதால் தமிழக அரசியலில் பெரும் திருப்பம் ஏற்பட்டுள்ளது. முன்னதாக ஆளுநர் அர்லேகர் முறையான ஆதரவு கடிதங்கள் மற்றும் பெரும்பான்மையை நிரூபிக்கும் ஆதாரங்கள் இன்றி ஆட்சி அமைக்க அழைக்க முடியாது என கூறி வந்தார். விஜய்யை ஆட்சி அமைக்க அழைக்காத ஆளுநரின் முடிவை எதிர்த்து ஓய்வு பெற்ற IPS அதிகாரி ஒருவர் உச்ச நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ளார். ஆளுநர் தனது பயணத்தை ரத்து செய்திருப்பது விரைவில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் தமிழக முதல்வராக பதவியேற்பதற்கான முதற்கட்ட நடவடிக்கையாகவே பார்க்கப்படுகிறது. இது குறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு ஆளுநர் மாளிகையில் இருந்து விரைவில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.